தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து துறை சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இணையதளத்தில் www.tnstc.in இணையதளத்திலும் TNSTC அபிஷியல் ஆப்பிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தீபாவளி பண்டிகை முடிந்த பிறகு இயக்கப்படுகின்ற அந்த பேருந்துகள் வருவதற்கும் முன்பதிவை செய்து கொள்ளலாம். ஏற்கனவே இதுவரை 2,03,758 பேர் முன்பதிவு செய்திருக்கின்றனர். கடந்த ஆண்டு இங்கிருந்து செல்வதற்கும் வருவதற்குமாக 3,01,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்த நிலையில் இப்பொழுது தீபாவளிக்கு இன்னும் 14 நாட்கள் இருக்கின்ற நிலையிலேயே 2 லட்சம் பேர் முன்பதிவு செய்திருக்கின்ற நிலையில் இன்னும் கூடுதலாக முன்பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எண்ணப்படுகிறது. அதற்கேற்ப பேருந்து தேவை என்றால் கூடுதலாகவும் இயக்கப்படும். இந்த பேருந்துகள் எல்லாம் இயக்குகின்ற பொழுது அந்த பாதையிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு கார் மற்றும் இதர வாகனங்களில் செல்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தாம்பரம் பெருங்களத்தூர் வழியாக செல்வதை தவிர்த்து பழைய மாமல்லபுரம் சாலை OMR, கேளம்பாக்கம், திருப்போரூர், செங்கல்பட்டு வழியாக அல்லது வண்டலூர் வெளிச்சுற்று சாலை வழியாக கேளம்பாக்கம், திருப்போரூர், செங்கல்பட்டு சாலை வழியாக செல்கின்ற பொழுது பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமலும் இருக்கும், கார்களில் செல்பவர்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் செல்வதற்கும் வசதியாக இருக்கும். எனவே அதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அவர்களிடத்தில் வேண்டப்படுகிறது. இந்த பேருந்துகளுடைய இயக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கு, இயக்கம் குறித்து புகார் தெரிவிப்பதற்கு ஏதுவாக தொலைபேசி எண் வழங்கப்படுகிறது. அந்த எண் 9450144436. இந்த எண்ணை எப்பொழுது வேண்டுமானாலும் 24x7 என்ற அளவில் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம். அதேபோல ஆவணி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்தல் உள்ளிட்ட புகார்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 1804256151 இந்த எண். இதல்லாமல் 0424749002 மற்றொரு எண் 042428204445 மற்றொரு எண் 0442628161 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நாள் முழுவதும் 24 மணி நேரம் இயங்குகின்ற கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்படுகிறது. அங்கேயும் ஏதும் புகார் இருந்தால் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த பேருந்துகளை பயன்படுத்துவதற்கு வசதியாக பொதுமக்கள் சென்னை மாநகரத்தில் கோயம்பேடு டாக்டர் MGR பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கும் மாதாவரம் புதிய பேருந்து முனையத்திற்கும் பயணம் செய்வதற்கு வசதியாக 24 மணி நேரமும் பேருந்து வசதி செய்து தரப்படும். எனவே இந்த பேருந்துகளை மிக சிறப்பான முறையில் பயன்படுத்தி தங்களுடைய பயணத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு பொதுமக்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கின்றோம். டிராபிக்ங்கிறது அதிக வாகனங்கள், தனியார் வாகனங்களில் செல்கின்ற போது அது தவிர்க்க முடியாது இருக்கு. உதாரணம் சொல்லணும்னா, நேற்றைக்கு 5 நாட்கள் விடுமுறை முடிந்து சென்னை வருகின்ற பொழுது நானே பரீட்சார்த்தமாக வந்தேன், கார்ல வந்தேன். வழக்கமாக வர்றதுக்கு உளுந்தூர்பேட்டையிலிருந்து சென்னை வருவதற்கு பயணிக்கிற நேரத்தை விட கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே கூடுதலாக பயணிக்க வேண்டிய சூழல் வந்தது. அப்ப நான் நேரடியாக பார்த்த சில சங்கங்களை இப்பொழுது துறை சார்ந்த அலுவலர்கள் தெரிவித்திருக்கோம். நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கிட்ட சில பராமரிப்பு பணிகளை இதுபோன்ற நாட்களில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறோம். அதேபோல காவல்துறையினரிடத்தில் பயணிகள் பயணிக்கின்ற வாகனங்கள் தவிர்த்து கனரக வாகனங்கள் நேற்றைக்கு இயக்கப்பட்டது. நானே பார்த்தேன். உடனடியாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட பேசி அதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை சொன்னோம். அதுபோல இந்த நேரத்தில் அந்த பெருகிற வாகனங்கள் போகாமல் தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
இல்லை இப்போ உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம். கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை சார்பாக ரயில்வே துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களும் அது குறித்த நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள். எனவே அதன் மூலமாகவும் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும். இப்ப நான் சொன்ன மாதிரி நேற்று நான் நேரடியாக பார்த்த அனுபவம் போல கடந்த ஆண்டுகளில் நாங்கள் பார்த்த அனுபவங்கள் ஆம்னி பேருந்துகளை இயக்குகின்ற போது ஏற்படுகின்ற சங்கங்களை சமாளிப்பதற்கு போக்குவரத்து ஆணையர் அவர்கள் விரைவில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து பேச இருக்கிறார்கள். அப்பொழுது காவல்துறை சார்பாகவும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே அதன் மூலமாக ஏற்கனவே இந்த கடந்த 5 நாட்கள் கடந்த தீபாவளி பொங்கல் போது சந்தித்த சங்கடங்களை சொல்லி தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அதான் நாம் கடந்த ஆண்டு 3,01,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். இங்கே சென்னையிலிருந்து போவதற்கும் வருவதற்குமாக இப்ப இன்னும் 14 நாட்கள் இருக்கின்ற நிலையில் இதுவரைக்குமே 2 லட்சம் பேர் கடந்திருக்கிறாங்க. இல்ல அதான் நீங்க போன முறையை விட நாங்கள் இப்ப இந்த போன ஆண்டு பரீட்சார்த்தமாக தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து ஓட்டுற நடவடிக்கையை துவங்கி இருக்கிறோம்ல, அது பாத்தீங்கன்னா விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட பகுதி தான். நீங்க சொல்ற பகுதி இங்கே திண்டிவனமோ செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கான பேருந்துகள் முதல்ல சிறப்பு பேருந்து இயக்குகின்ற பொழுது அங்க உள் வழித்தடங்களில் அதிக போக்குவரத்து நெரிசல் இல்லாத செறிவு இல்லாத பேருந்துகளை எடுத்துதான் சிறப்பு பேருந்துகளாக இயக்குகின்ற வழக்கம் இருந்தது. அதை தவிர்த்து அங்கேயே அந்த பேருந்துகள் இயங்குகின்ற வகையில் தான் இந்த தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குகின்ற நடவடிக்கை துவங்கப்பட்டது. அது பரிச்சார்த்த முறையில் வெற்றிகரமாக நடந்திருக்கிறதுனால இந்த வருஷம் இன்னும் கூடுதல் பேருந்துகளை எடுத்து இயக்க இருக்கிறோம். அதனால் மற்ற இடங்களில் இயங்கிய பேருந்துகளை எடுக்கின்ற பிரச்சனை வராது. எனவே அந்த பிரச்சனை இல்லாமல் தவிர்க்கப்படும். இப்போ இந்த பூஜை நாட்கள் ஆயுத பூஜை சரஸ்வதி இதில் 300 பேருந்துகள் இயக்கப்பட்டது. அதனால் இன்னும் கூடுதலாகவே இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஆம்னி பேருந்துகள் நம்ம கடந்த 2-3 வருடமாவே அந்த பிரச்சனை பெரிய அளவில் இல்லை. ஆனால் மற்ற நாட்களில் நாம் எதிர்பார்க்காம இருக்கிறப்ப திடீர்னு கூடுதலாக அதுவும் குறிப்பிட்ட 4-5 பேருந்துகள் தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கே நேரடியாக புகார் வந்ததை அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவருக்கு அனுப்பி அவரிடத்தில் பேசி அந்த கட்டணத்தை திரும்ப வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் பல்வேறு குழுக்களை அமைத்து ஆய்வு செய்கின்ற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இப்போ இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை சார்பாக ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. பரனூர் டோல்கேட்டில் நீங்கள் நிறுத்தி ஆய்வு பண்ணுவேனா, அதனால அங்கே டிராபிக் ஆகுது, இன்னும் வேற இடத்துலயும் நிறுத்தி நீங்க ஆய்வு பண்ணுங்கன்னு. ஆய்வு நடப்பதனால தான் அவங்க காவல்துறை சார்பாக அந்த வேண்டுகோள் வைக்கப்பட்டது. எனவே அந்த ஆய்வு என்பது தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இல்ல அப்ப நீங்க இது நீதிமன்றம் உங்களுக்கு 2 இடத்துல நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் பயணிகள் அங்கங்கே நிறுத்தும் போது அவங்க நிறுத்தி ஏற்றுகின்ற சூழலும் இருக்கிறது. இது போன்ற விடுமுறை நாட்களில் பொதுமக்களுக்கான பாதிப்பாகவும் இருக்கு. பொதுமக்கள் சில இடத்துல அவர்களாக நின்று கொண்டு அந்த இடத்துல ஏறுகின்ற காட்சியும் பார்த்திருக்கோம். அதை குறைப்பதற்கு இப்போது நாங்கள் இந்த கூட்டத்தில் பேச இருக்கிறோம். அது ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிக்கும் ஒவ்வொரு போக்குவரத்து கழகம், விழுப்புரம் போக்குவரத்து கழகம், கும்பகோணம் போக்குவரத்து கழகம்னு இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கூட்டத்தில் அந்த ஏரியாவில் பிரேக் டவுன் நடந்தால் இவங்க உடனே அங்கேயே அந்த குறிப்பிட்ட பகுதியில் உடனடியாக போய் அந்த பிரேக் டவுன் அட்டன் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கோம். பெட்ரோலும் போட்டு இது வரைக்கும் பெட்ரோல் இல்லாத போன வருடம் நாங்கள் ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு போக்குவரத்து கழகமும் பெட்ரோல் நம்ம போலீஸ் போட்டுறது இல்லாமல் நம்முடைய போக்குவரத்து கழகத்துடைய பெட்ரோல் போட்டு வழியில் எங்கேயா இருந்தாலும் உடனே தகவல் சொல்லி ஏற்பாடு பண்ணோம். அது இல்லாமல் பிரேக் டவுன் அட்டன் பண்ணுறதுக்கும் அவங்க இருப்பாங்க. இந்த பெட்ரோல் வாகனங்கள் போய் அவங்களுக்கு சொன்னாங்கன்னா அவங்க போய் பிரேக் டவுன் அட்டன் பண்ணுவாங்க. அதையும் கூடுதலாக கேட்டிருக்கோம். கும்தா மூலமா அதையும் அந்த புறநகர ரயிலில் கூடுதல் சர்வீஸ் வேணுங்கிறதுக்கும் கேட்டிருக்கோம். இருக்கு. அதனாலதான் நீங்க இந்த தனியார் ஒப்பந்த வாகனங்களும் சேர்த்து வச்சிருக்கிறது காரணம் முன்பதிவு இல்லாத பயணிகளும் பயணிப்பதற்கு தான்.
ஏற்கனவே நான் வந்து ரெண்டு மூணு தடவை நான் திடீர் செக்கப் போய் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். புகார் வர்ற இடங்களில் நம்முடைய துறை அலுவலர்களும் போய் செக்கப் பண்ணி பல கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, முழுவதும் மூடப்பட்டு விட்டது. அது மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு தொடர் நடவடிக்கை தான். இந்த ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு, இந்த வழியில் இருக்கின்ற உணவகங்கள், இவங்க எல்லாம் வந்து என்னன்னா, ஒரு வருடம் தொழில் செய்யறவங்க அடுத்த வருடம் போயிட்டு புது தொழில் செய்யறவங்க வரலாம், இல்ல ஏற்கனவே தப்பு பண்ணவங்களே திருப்பி தப்பு செய்யறது. ஆனால் நடவடிக்கை என்பது தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்படும். இல்லையே, இல்ல அப்படி இருந்தா நீங்க புகார் சொல்லுங்க, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். இருக்கு, நம்மள்ட்ட எவ்வளவு பேருந்து அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கும்ல. வருடம் நம்ம இயக்குகின்ற கூடுதல் பேருந்துகள் தான். அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது அவ்வப்போது சில வழித்தடங்கள்ல ஓரிரு கண்டக்டர் டிரைவர் செய்கின்ற தவறா இருக்குது. அது பற்றி புகார் வந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். அது புகார் தெரிவிப்பு பேருக்கு நம்பர் கொடுக்கும். அதாவது குறிப்பிட்ட சில இதுக்கெல்லாம் வந்து தேவையில்லைன்னு இருக்கு. சில பேர் வந்து ஒரு கிரைண்டரையே வந்து கட்டப்பையில் வச்சு எடுத்துட்டு போய் அதுக்கு சார்ஜ் போடும்போது அதை கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் திறந்து பார்த்தா அதில் கிரைண்டர் இருந்ததுன்னு வருது. இது வந்து அங்கங்கே ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகள் சரி செய்யப்படும். அதான் தீபாவளிக்கு இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்ற காலங்களில் அவங்களையும் சிறப்பு ரயில் இயக்கணும் தான் கேட்டுருக்கோம். அவர் ஏதோ இல்லையே, கரெக்டாக தான் வந்துட்டு இருக்குன்னு தான் வரேன். நம்ம பேருந்தா சார், அதை நான் கேட்டுக்கிட்டு பார்த்துங்க. பட்டாசுலாம் எடுத்துகிட்டே போகக்கூடாது, அது வந்து ஆபத்தானது. அவங்கள உடனே இறக்கி தான் விடணும். அதுக்கு மேல நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.